ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கோவில் திருவிழாவை தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே ஷார்ட்ஸில் இதை பற்றி போட்டிருப்பேன். லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் லேட்டாக ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாமக்கல் மாவட்டம் மோடமங்கலத்தில் அங்காளம்மன் கோவில் இருக்குங்க. எப்பயுமே சிவன் ராத்திரி அப்போ தான் திருவிழா நடக்கும். 4 நாள் தொடர்ந்து திருவிழா நடக்குங்க. கொடி ஏற்றத்துலேருந்து கொடி இறக்கம் வரைக்கும் இந்த திருவிழா நடக்கும். இப்போ எல்லா ஊர்லேயும் திருவிழா நடந்துட்டு இருக்குங்க. நேற்று கூட ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயிலில் கம்பம் பிடுங்கி மஞ்சள் நீர் அதை காதில் கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் மிஸ் பண்ணுற மாதிரியே தோணுச்சு. ஏன்னா கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஈரோடு கிறிஸ்டின் காலேஜில் தான் நான் படித்தேன். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லப்பிடாரியம்மன் கோயில் திருவிழாவை அப்போ தாங்க ஈரோட்டில் இருக்கிற பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா நடக்கும். என்னோட அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லை மாரியம்மன் சக்தி காளியம்மன் திருவிழாவும் எங்கள் அம்மாவோட குலதெய்வம் கோயிலையும் திருவிழா நடக்கும். எல்லா ஊர்லேயும் கோவில் திருவிழா நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் அங்காளம்மன் கோவில் திருவிழாவை பற்றி பேசி போடலாம் அப்படின்னு தாங்க நினச்சி ஆரம்பித்தேன். ரொம்பவும் ஹாப்பியாகவும் வாய்ஸ் கொடுத்தேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே சும்மா இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான். இனிமே தான் வீடியோக்குள்ளேயே போக போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் பிறந்துட்டாவே கேலண்டர் தாங்க பார்ப்போம், எப்போ சிவன் ராத்திரி வருதுன்னு. அது லீவ் டைமாக வருதான்னு செக் பண்ணுவோம். இந்த தடவை எப்படி வந்துச்சுன்னா, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்னு 4 நாள் திருவிழா வந்துச்சு. சனிக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூல் லீவுங்கிறனால ஊருக்கு காலையிலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மதியம் என்னோட அத்தை பொண்ணு வீட்டில் சாப்பிட்டு ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் ஈரோட்டில் அதை அட்டன் பண்ணிவிட்டு கரெக்டாக கோயிலுக்கு வந்தோம். கோவிலில் அப்போ தாங்க தீர்த்த குடமும் வந்துச்சு. நாங்கள் வர்றதுக்கும் சாமி கோயிலுக்குள்ளே போய் தீர்த்த குடம் உள்ளே போகிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. உடனே கொஞ்ச நேரத்தில் டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் ஆனாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கோவில் திருவிழாவுக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக வந்திருக்காங்க அப்படின்னு. உள்ளூர்காரங்க மட்டும் இல்லைங்க, வெளியூரில் இருந்து எல்லா சொந்த பந்தங்களும் இந்த திருவிழாவை பார்க்க வந்திருப்பாங்க. குழந்தைங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறதுனால இடம் பிடிச்சி ஆர்வமாக எல்லோரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க ஆடுற டான்ஸை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அவங்க என்ன பாட்டுக்கு ஆடுறாங்கங்கிறத ரியல் சவுண்டை நான் வச்சுட்டேன்னா காப்பிரைட் ஆயிரும். அதனால தான் மியூட் போட்டு வீடியோ போட்டு விட்டேங்க. என்ன பாட்டுக்கு ஆடுறாங்க அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்க பெரிய பசங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற சமயத்தில் கோவிலுக்குள்ளே கொடிசையில் வரைகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. குடிசையில் வேஷ்டியில் தாங்க வரைவாங்க. அந்த வேஷ்டி என்னோட அண்ணா தான் கொண்டு வருவாங்க. காலங்காலமாக அவங்க தாங்க கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. கொண்டு வந்த வேஷ்டியில் மூங்கில் சொருகி விட்டு 4 பக்கமும் ஊசியில் நூல் கொத்து தைப்பாங்க. அந்த ஊசி கூட எங்கள் அண்ணா வீடு தான் கொண்டு வருவாங்க. ஊசி நூல் கட்டுறதுக்கு கயிறு வரைகிறது காவியில் தாங்க வரைவாங்க, தண்ணி கலந்து. அந்த காவி கூட அவங்க தான் எடுத்துகிட்டு வருவாங்க. மூங்கில வேஷ்டியை கட்டி இப்படி தாங்க குடிசையில் ரெடி பண்ணுவாங்க. இது குடிசையில் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குடிசையில் வரைகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. யார் வரைஞ்சாங்க அப்படின்னா என்னோட மாமனாரும் என்னோட பசங்களும் தான் வரைஞ்சாங்க. என்னோட மாமனார் வேறு யாரும் இல்லைங்க, என்னோட தாய் மாமா தான். தாய் மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்னோட அம்மாவும் எங்கள் மாமனாரும் அண்ணன் தங்கச்சி ஆகுது. இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது என்னோட பெரியம்மா. என்னோட மாமனாருக்கு தங்கச்சி ஆகுது. அண்ணாவும் தங்கச்சி எவ்வளோ மும்முரமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்களாங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கு காவியெல்லாம் கலந்து கொடுத்துட்டு இருந்தாங்க என்னோட பெரியம்மா. என்னோடய ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலிங்க. என்னோடய ஃபேமிலி பற்றி சொன்னேன்னா ஒரு நாள் பத்தவே பத்தாது. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். குடிசையில் வரைகிற முறை எப்படி வந்ததுனாங்க, என்னோட மாமனாரோட அப்பா, அதாவது என்னோட அப்புச்சி, அவங்க தான் வரைகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட மாமனார் வரைகிறாரு. எங்கள் மாமனாருக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்டு, என்னோட ஹஸ்பண்டுக்கு அப்புறம் பசங்க வரைஞ்சிட்ருக்காங்க. பசங்களுக்கு அப்புறம் அவங்களோட பசங்க வரைவாங்க. அப்படியே காலகாலமாக தொடர்ந்து இது தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும் எப்பயுமே. ரொம்பவும் பெருமையாக இருக்குது இந்த மாதிரி நம்ம கலந்துக்கிறதுல. என்னோடய மாமனார் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்டும் கையை வைப்பாங்க, என்னோடய பசங்களுமே கையை வைப்பாங்க. அதுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பூந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொன்றா பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. என்னோடய பெரியப்பா பெரியம்மா எல்லோரும் சேர்ந்து அதே மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க. போக போக அவங்களாவே வரைகிறதுக்கு கற்றுப்பாங்க.
ஆமா அது மாமா இருந்தாங்க தாண்டக்கூடாது. அது போதும், அவ்வளோதான் முடிச்சு. திருப்பிடாதீங்க, ஒரே நிமிஷம் தக்கா, ஒரே நிமிஷம். கை சின்னதுமா, கை சின்னதாயிடுச்சு. கை நான் நல்லா இது ஊர் வளர்த்தியா பண்ணு அரே, அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணு தங்கம். இது என்ன மாத்துறது எப்படி? கை மட்டும் ரெண்டு பக்கமும் சிங்கம் பாயிற மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் மாயில வச்சு கட்டி சாமிக்கு நேராக வாகனத்துக்கிட்ட வச்சுருவாங்க. அந்த குடிசையில் எடுத்து தான் ஆடுவாங்க. அதுக்கு தான் என்னோட பெரியப்பா வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. குடிசையில் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை இருக்குங்க. அதில் தம்பதியாக உட்கார வச்சு ஹோமம் வளர்த்தி அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் குடிசையிலையே எடுத்து ஆட ஆரம்பிப்பாங்க. அது விடிய காலையில் 3-4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாயந்தரம் தாங்க என்னால் வீடியோவே எடுக்க முடிஞ்சுது. பசங்களை கொண்டு போய் சேலத்தில் விட்டுட்டு வந்தேன். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறனால என்னோடய பெரியப்பா, அண்ணி, பெரியம்மா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மாவு பிடிச்சிட்டு இருந்தாங்க முப்போட்டு மாவு விளக்குக்கு. இந்த மாவை காலையிலேயேங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இடின்னு இடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, மாவு பிடிக்கிறதுனாச்சும் வீடியோ எடுக்கலான்னு அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னோட பெரியப்பா நீ காலையிலே வந்திருக்கலாங்க அண்ணன்னு சொல்லிக்கிட்டே மாவு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரா பார்க்க போயிட்டோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கை தட்டிய நமது மகளிர் அணி எல்லாத்துக்கும் நன்றி. ஆமா, கொஞ்ச நேரம் ஆர்கெஸ்ட்ரா பார்த்துட்டு முகம் செய்கிறதுக்கு வந்துட்டேங்க. அரிசி மாவை களியாட்டம் கிண்டுவாங்க. அந்த களியை வச்சு தான் முகமே செய்வாங்க. சுட சுட எடுத்து வச்சு முகம் செய்வாங்க. குச்சி வச்சு கட்டி ரெடி பண்ணுறதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. முகம் செய்கிறது மட்டும் என்னோடய மாமனாரும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து செய்வாங்க. முன்னெல்லாம் வேற ஒரு இடத்துல தாங்க முகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே யாருமே வரமாட்டாங்க. என்னோட 2 பெரியமாவும் சேர்ந்து தனியாக தான் களி கலரிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல செய்யவும் எல்லாரும் சேர்ந்து வந்து மாற்றி மாற்றி களி கலர ஆரம்பிச்சிட்டாங்க. நீ போட்டு போடுமா
களிலாம் கிளறி முடிச்சதுக்கப்புறம் முகம் செய்கிற இடத்துக்கெல்லாம் யாரையும் விட மாட்டாங்க. முகம் செஞ்சதுக்கப்புறம் கோயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க. முகம் ஆடுறவங்களாம் யார் யாரோ அவங்கெல்லாம் வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு முகம் செஞ்ச இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கேருந்து முகம் ஆடுறவங்களுக்கெல்லாம் மாலை போட்டு ஆரத்தி எடுத்து அழைச்சிட்டு போவாங்க. அவங்களாம் தான் மாற்றி மாற்றி முகம் எடுத்து ஆடுவாங்க. என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு போகுது. முகம் எடுத்து ஆடுறவங்கள உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து போடுவாங்க. அதை கேட்டாவே தன்னாலே ஆட்டம் வந்துடும். ரொம்பவும் வெயிட்டாக இருக்குங்க இந்த முகம், இருந்தாலும் எடுத்து ஆடுவாங்க. அது எல்லாமே கடவுளோட செயல்தான். சிவன் ராத்திரி அன்னைக்கு தாங்க முகம் எடுத்து ஆடுவாங்க. கோவிலுக்கு வெளியில் குட்டி கடை கடிச்சிக்கிட்டுலாம் ஆடுவாங்க 2 இடத்துல. அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. எல்லோரும் மாற்றி மாற்றி முகம் எடுத்து ஆடிக்கிட்டு மயானம் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. அதே மணி 3 ஆயிரும். முகம் ஆடி முடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே பூங்கரகம், அக்னி சட்டி, முப்போட்டு மாவிளக்குன்னு ஆரம்பித்தாங்க. என்னோட பெரியப்பா தான் பூங்கரகம் எடுத்து ஆடினாங்க. பூங்கரகம் ஆடிட்டு கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு நேராக பூங்கரகத்தையும் சாமியையும் நிறுத்தி வச்சுருவாங்க. உள்ளேருந்து முப்போட்டு மாவிளக்கு அழைச்சிட்டு வருவாங்க. முப்போட்டு மாவிளக்கு என்னோட பெரியம்மா தான் எடுத்தாங்க. முப்போட்டு மாவிளக்கை கோவிலிருந்து அழைச்சிட்டு வந்து பூங்கரகத்தையும் சாமியையும் 3 முறை சுற்றி வர வைப்பாங்க. சுற்றி வந்ததுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து முப்போட்டு மாவிளக்கை கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பூங்கரகத்தை கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க.
கோயிலுக்குள்ளே பூங்கர்க வந்தோடனேங்க சாமிக்கிட்ட வச்சுருவாங்க. சாமிக்கிட்ட வச்சு பூஜை ஆனதுக்கப்புறம் பல்லையம் பிரித்தல்னு பண்ணுவாங்க. கட்டத்தில் சந்தனம் வச்சு காசு பூவு கடுகு இந்த மாதிரி வச்சு வச்சு எண்ணெய் வச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி ஆடி முடித்ததுக்கப்புறம் ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. நாங்களும் ஈஸ்வரன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தோம். அன்றைக்கி சிவன் ராத்திரி ஃபுல்லாகவே நாங்கள் முழிச்சிருந்தோங்க. சாயந்தரம் புள்ள பாவாடை ஆடுறதுங்க. புள்ள பாவாடை ஆடுறது சாமிக்கு வந்து பிரசவம் பார்க்குறதுக்கு பாட்டியை கூப்பிட்டு போவாங்க. அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். என்னால் வீடியோ எடுக்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. தேங்க்யூ.